அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடி டு கொதும்பு போற மெயின் ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிலேயே அழகா ஒரு 24 அடி ரோட்ல அம்சமா அமைஞ்சிருக்க ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பார்ப்போம். அதற்கு முன்பு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா விற்பனைக்கு வர்ற வீடுகளை பூரா தொடர்ச்சியா வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைய போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடுகளோட வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியா கிடைக்கும். அது போக வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. அப்படின்னா தான் வீட்டோட விலையையும் இந்த வீட்டை பத்தின ஹைலைட்டையும் நம்ம கடைசியில தான் சொல்லுவோம். அதனால வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இப்ப நம்ம இந்த வீட்டோட முன்பக்க எம்எஸ் கேட்டை திறந்து முன்னாடி இருக்க பார்க்கிங் ஏரியா தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஏரியா தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கிங்ல தளத்துல ஃபுல்லா கிரிப் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் வென்டிலேஷனுக்கு கொஞ்சம் இடம் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா சைடு வால்லையும் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. முன்னாடி கிரானைட்ல படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட தலைவாசல் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலோடைய கட்டி அமைச்சிருக்காங்க. இந்த முன்னாடி இருக்க கார் பார்க்கிங் ஸ்பேஸ் தான் பார்த்துட்டோம். நல்ல ஓரளவு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்கு. அது போக இங்க ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்ப இந்த டாய்லெட் பார்த்துருவோம். இன்னும் கோப்பையெல்லாம் பதிக்காம தான் இருக்கு. இங்க வால்ல ஃபுல்லாவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அடுத்ததா இப்ப நம்ம இந்த வீட்டோட தலைவாசல் தான் பார்க்க போறோம். தலைவாசல் டோர் பாருங்க, டீ குட்ல நல்லா வெல் பாலிஷ்டோட இந்த தலைவாசல் டோர் அமைஞ்சிருக்கு. இது வந்து வடக்கு பார்த்த தலைவாசல். முன்னாடி நல்லா கிரானைட்ல படி கொடுத்துருக்காங்க. வாங்க இப்ப இந்த வீட்டோட ஹால் பகுதி பார்த்துருவோம். இப்ப நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதி தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப இந்த வீட்டோட ஹால் பகுதி உள்ள போவோம். நல்ல ஓரளவு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் நல்ல பிரம்மாண்டமான பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தளத்துல ஃபுல்லா 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக மல்டிமீடியா டிவி யூனிட் இந்த ஹாலில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. சூப்பருங்க. அது போக மேலே பாருங்க நல்ல பால் சீலிங் கொடுத்து மல்டி கலர் லைட்டிங் கொடுத்து சூப்பராக அருமையாக நல்லா பால் சீலிங் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த ஹால் நல்லா ஸ்பேஷியஸான ஹாலாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு வடக்கு பார்த்த தலைவாசல்ல கட்டியமைக்கப்பட்ட வீடு. இப்போ இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டை தான் நம்ம க்ளோஸ் அப்ல பார்க்குறோம். தலைவாசல் டோர்லையும் ஒரு ஜன்னலோட தான் இணைக்கப்பட்டிருக்கு. அது போக ஹாலில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஹாலோட ஸ்பேஸ் தான் பார்க்குறோம். இந்த பால் சீலிங் இந்த ஹாலில் அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு. மேலே பால் சீலிங்கில் மல்டி கலர் லைட் கொடுத்ததுனால கீழே அருமையாக பாருங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் அமைஞ்சிருக்க பூஜா கப்போர்டு பார்க்குறோம். நல்லா கோயில் கோபுரம் மாதிரி ஒர்க் பண்ணி நல்ல டெய்லான ஒரு பூஜா கப்போர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல உயரமான பெரிய பூஜா கப்போர்டா இதை கொடுத்துருக்காங்க. தளத்துல ஃபுல்லா 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸும் நல்லா கிளாசி லுக்ல அமைஞ்சிருக்கு. இந்த வீடு தரைத்தளத்துல 2 பெட்ரூமோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட ரோடு பார்த்தீங்கன்னா 24 அடி ரோட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க இந்த வீட்டுல தரைத்தளத்துல அமைஞ்சிருக்க முதல் பெட்ரூமை பார்த்துருவோம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூமா தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் சேம் பேட்டர்ன்ல நல்லா கிளாசி லுக்ல இந்த பெட்ரூம்ல அமைஞ்சிருக்கு. அது போக பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்ல. நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கிற மாதிரி பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து 2 பெரிய டெய்லான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. சென்டர்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அது போக லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுல சொல்ல போனா மொத்தம் 3 டெய்லான வார்ட்ரோப் இருக்குங்க. அது போக வித் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இணைக்கப்பட்டிருக்கு. அது போக இந்த பெட்ரூம்ல மேல சீலிங்ல பிஓபில ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா அட்டாச் லெட்டின் டாய்லெட்டோட தான் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. வழக்கமா நம்ம ஒரு பெட்ரூம்ல பார்க்க வேண்டிய சம்பிரதாயமா பார்க்கணும்னா ஜன்னல் வசதி இருக்கான்னு பார்ப்போம், தளத்துல என்ன டைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம், அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்கான்னு பார்ப்போம், வார்ட்ரோப் இருக்கா கப்போர்டு இருக்கான்னு பார்ப்போம். இங்க எல்லாமே அமைஞ்சிருக்கு. இங்க ஒரு வெஸ்டர்ன் டைப்ல அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வருது.
வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டிருக்காங்க, தளத்துல கிரிப் டைல்ஸ் ஒட்டிருக்காங்க. இது ஒரு கான்செப்ட் டைல்ஸா ஒட்டிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் டீசெண்டா மாட்டிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம்ல வெஸ்டர்ன் டைப் டாய்லெட், அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வருது. லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. வித் 3 வார்ட்ரோப்போட இணைக்கப்பட்டிருக்கு. வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு மீண்டும் திரும்பி வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் இருக்க அடுத்த பெட்ரூமை தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ இந்த பெட்ரூமையும் பார்த்துருவோம். இந்த பெட்ரூம்ல உள்ள என்டர் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லயே வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த டாய்லெட் டோர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க இப்போ இந்த டாய்லெட் பார்த்துருவோம். இது ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா தான் கொடுத்துருக்காங்க. தளத்துல ஃபுல்லா கிரிப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லூவர் கிளாஸோட கொடுத்துட்டாங்க. இது ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா அமைஞ்சிருக்கு. ஃபிட்டிங்ஸ்லாம் டீசெண்டா நீட்டா அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க இப்போ இந்த பெட்ரூமோட உள்ள போய் பார்த்துருவோம். இந்த பெட்ரூம்ல பாருங்க, அதே சேம் பேட்டர்ன்ல தான் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கிளாசி லுக்ல சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அது போக வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு டைலான வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு நல்ல ஒரு டைலான வார்ட்ரோப் இருக்கு. லாஃப்ட்ல பார்த்தீங்கன்னா கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அங்கங்க சீலிங்ல ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. அது போக இங்க நம்ம ஸ்டீல் பீரோ வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் லாஃப்ட்லையும் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நிறைய திங்ஸ் ஏற்றி போட்டுக்கலாம். அது போக சீலிங்ல பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் 4க்கு 2 சேம் பேட்டர்ன்ல அருமையான வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த வீட்டில் தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க 2 பெட்ரூமையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மாடுலர் கிச்சன் ஏரியா தான் நம்ம பார்க்கணும். மாடுலர் கிச்சன் செட்டப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இந்த மாடுலர் கிச்சனை பார்த்துருவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்னில் தளத்தில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் யூனிஃபார்மாகவே இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கிரானைட்டில் எல் டைப்பில் மேடை அமைஞ்சிருக்கு. அது போக மாடுலர் கிச்சன் செட்டப் கூடிய திங்ஸ் எல்லாம் அண்டர் கேபினெட்லாம் நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, அது போக ட்ரெண்டிங்ல இருக்க வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கேயும் கொஞ்சம் அலமாரி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அலமாரி கொடுத்துருக்காங்க. அது போக வெளிச்சத்துக்கு காத்தோட்டத்துக்கும் ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா டெய்லான ஒரு வார்ட்ரோப்பு ட்ரிபிள் டோரோட அந்த வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது கிச்சன் வார்ட்ரோப்பு. அது போக லாஃப்ட் ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க. இந்த வீடு தரைத்தளத்திலேயே 2 பெட்ரூமு மற்றும் மாடுலர் கிச்சனுடைய செட்டப்போடைய இங்க கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கு பார்த்த மனையில ஆனா வடக்கு பார்த்த தலைவாசலோட நல்ல அழகான வடிவமைப்போட நீட்டா கட்டியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு போய் மொட்டை மாடி பார்த்துருவோம். இப்போ வெளியில வந்து கார் ஸ்பேஸ் பாருங்க. கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ஓரளவு டீசெண்டாக தான் இருக்கு. மாடிக்கு போற ஹேண்ட் ரயில் ஃபுல்லா எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. அது போக மாடியில பெட்ரூம் கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டை பத்தின நம்ம ஹைலைட் பாயிண்டா சொல்ல வேண்டியது எடுத்துக்கிட்டோம்னா 3 சென்ட்டுக்கு மேற்பட்ட இடத்துல 1100 சதுரடி கட்டுமானத்துல இந்த வீடு கட்டியமைக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு 24 அடி ரோட்ல வடக்கு பார்த்த தலைவாசலோட கட்டியிருக்காங்க. முன்பக்க பார்க்கிங் வசதி கொடுத்துட்டாங்க. மாடுலர் கிச்சன் செட்டப் கொடுத்துட்டாங்க. 2 பெட்ரூமோட இணைஞ்சிருக்கு. 2 அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பால் சீலிங் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாங்க இது. போர் மட்டுமே 280 அடி போட்டிருக்காங்க. மாடியில் ஹெட்ரூம் கட்டியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வார்ட்ரோப் இருக்கு, கப்போர்டு இருக்கு. அது போக இடத்துக்கு லே அவுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்க்கும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இப்போ எல்லா வசதியும் உள்ளடக்குன சுற்றியுள்ள வீடுகளுக்கு மத்தியில் கட்டப்பட்டிருக்க இந்த வீடுக்கு ஓனர் வந்து விலை 59 லட்ச ரூபா சொல்றாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது போக மற்றும் ஒரு வீடியோவில் இன்னொரு முறை உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி.